எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதாவது பிகா ஓஎஸ். லினக்ஸில் நிறைய ஓஎஸ்எஸ் இருக்குது. ஒன்று பற்றியும் பார்க்கலாம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா பிகா ஓஎஸ் லினக்ஸ். ஸோ இந்த பிகா ஓஎஸ் எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்காக வந்தது. சரிங்களா? ஸோ கேமிங் ஆப்டிமைசேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹை காம்பேட்டிபிலிட்டி ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது லினக்ஸ் ஓஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெபியன் பேஸ்டு. சரிங்களா? அப்புறம் செர்ரி பிக்டு அண்ட் கஸ்டமைஸ்டு கம்ப்ளைண்ட் பேக்கேஜஸ், அதாவது கேமிங்காகவே தனித்துவமான சில பேக்கேஜஸ் கொடுத்து இதை ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பிகா ஓஎஸ். ஸோ நம்ம என்ன அப்படின்னாக்கா கேமிங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹை காம்பேட்டிபிலிட்டி. இது வந்து ஃபுல் ஓப்பன் சோர்ஸ். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம பைசா கட்டி பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. இது முழுக்க இலவசமான ஒரு ஓஎஸ். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மெயின் பேஜ் ஓகே. ஸோ டவுன்லோட் பிகா ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீனோம் எடிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜீனோம் எடிஷன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐகான்ஸ் எல்லாம் சென்டரில் இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அந்த டாஸ்க் பார் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ இங்கே கொடுத்துருக்காங்க. என்விடியா ஐஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்ட் ஹெல்டு ஐஎஸ்ஓ இது இன்னும் வந்து மார்க்கெட்டுக்கு வரல. இது கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று இந்த ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஹேண்ட் ஹெல்டு ஐஎஸ்ஓ இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்விடியா இருக்குது இல்லைங்களா, அந்த கிராஃபிக்ஸ், அதாவது ஆர்டிஎக்ஸ் கார்ட்ஸு ஜிடிஎக்ஸ் 1650 இல்லைன்னா அதுக்கு அடுத்த கார்டு, அதுக்கப்புறம் ஜிடிஎக்ஸ் 1080 டிஐ இல்லைன்னா அதுக்கு அப்புறமா அந்த கார்டில் வந்து நீங்கள் அந்த கார்டு பொருத்தி இருக்கிற உங்களுடைய சிஸ்டம்ஸ், லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை கேமிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இது வந்து பயன்படாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீனோம் எடிஷன், அடுத்தது வந்து கேடிஇ எடிஷன். சரிங்களா? இந்த கேடிஇ எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து ஸ்டாண்டர்டும் இருக்குது, என்விடியாவும் இருக்குது. ஸோ இதில் வந்து டாஸ்க் பார் இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். நம்ம முடிஞ்சிச்சுன்னா ரெண்டுத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சு பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஹைப்பர்லேண்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்ஐஆர்ஐ எடிஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் லாக்னால் இந்த ஓஎஸில் ஒரு முறையும் என்னெல்லாம் மாற்றிட்டே வராங்க அப்படின்றது இங்கே இருக்கும். இதை ஒன்றுத்தையும் நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு அதுக்குள்ளே என்ன மாற்றிருக்காங்கன்ற தகவலை நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேஜை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பேஜ் போகலாம். ஸோ லிங்க்ஸ், டிஸ்கார்ட் சர்வர், கிட்டார் ரெபாசிட்ரி, ஸோ இதுக்கான லிங்க் எல்லாம் இருக்குது. இவங்க பிளாக்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் செட்டப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓஎஸை வந்து மெயின் பேஜில் ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ நீட் டு என்ஷூர் செக்யூர் பூட் அண்ட் சிஎஸ்எம் ஆர் டிசேபிள். நம்மளுடைய பயாஸில் போயிட்டு சிஸ்டமில் செக்யூர் பூட்டும் சிஎஸ்எம்மும் டிசேபிள் இருக்கான்னு பாருங்கள். அது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூ வில் நீட் டு காப்பி ஐஎஸ்ஓ டு யூஎஸ்பி. அதாவது ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க, உங்கள் ஐஎஸ்ஓவை அதில் காப்பி பண்ணணும். ஆனால் அது காப்பி பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். லினக்ஸாக இருந்தால் பாப் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபெடோரா மீடியா ரைட்டர், அது அப்படி இல்லைன்னா டிடி வயா டெர்மினல், அப்படி இல்லைன்னா ஜீனோம் டிஸ்க் யூட்டிலிட்டி.
அதே விண்டோஸாக இருந்தால் நீங்கள் ரூஃபஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வென்டாய்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸில் ஒர்க் ஆகுது. இங்கே கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெலினா எட்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம் இன்னும் பயன்படுத்தினதில்லை. ஆனால் இது வந்து விண்டோஸ்க்கும் வந்து அவர் ரெக்கமெண்டேஷன் ஆப்ஷன் ஃபார் மேக் யூசர்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஆன் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஸோ அது ரெண்டுத்துக்குமே இது வந்து பயன்படுது. இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா மேக்குக்கும் பயன்படுற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பிள் லேப்டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓஎஸ்க்கு. ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து எட்ஜ் ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த பென்ட்ரைவில் ஓஎஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த வென்டாய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வேணால் அது பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் த ஐஎஸ்ஓ. ஸோ இது அடுத்து வந்து நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு பூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் யூ see the bird logo appear after booting just hit enter. இந்த பறவை மாதிரி ஒரு லோகோ வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு என்டர் மட்டும் கிளிக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ த இன்ஸ்டாலர், அதில் என்ன ஸ்டெப்ஸ் வருதோ அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கிளிக் த இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்டரில் என்னென்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லலை, அது நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓஎஸ் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன பார்த்தோம், நம்ம டவுன்லோட்ஸ் பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்ஸ்டாலேஷன் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் அவங்க பிளாகெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதை பற்றி ஒரு விஷயங்களும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருசாக உள்ளே எதுக்கும் போக மாட்டேங்குது. ஓகே, நேராக அவங்களோட வெப்சைட்ஸ் தான் போகுது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகங்களுக்கு இவங்க வந்து பதிலளிச்சிருக்காங்க. சரிங்களா? வாட் CPU சப்போர்ட் பிகாஸ் OS 4, இன்டெல் ஆஸ் வெல் இல்லைன்னா அதுக்கப்புறம் AMD ரைசன் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்தது தான் சப்போர்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வாட் ஆர் த யூனிக் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் சில யூனிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னா என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் ஜென்ரலாக வரும், அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரி பண்ணுறது அப்படின்றது போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி அப்புறம் டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ், என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து பார்த்திங்கன்னா டெபியன் மாதிரியே இருக்கும். அடுத்தது இது கண்டுபிடிப்பட்டதுக்கான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங்காக மட்டும்தான். ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்த பதிவில் அந்த டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பார்க்குறது படிக்கிறது மட்டும் இல்லாமல் பயிற்சி செஞ்சு பார்க்குறது நமக்கு வந்து ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.